Hi friends, welcome back to Fathi's recipes. இப்போ என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா fried beef மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பீஃபை ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்களோ அவங்கலாம் மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ fried beef மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்துக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் பீஃபுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் அதே சமயம் காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணால் போதும். வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. பீஃபில் இருக்கிற வாட்டரே நல்லா குக்காகி கிடைக்கும். ஒரு 7 விசில் 8 விசில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 8 விசில்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருந்தோம், ஆனால் இதில் நிறையவே வாட்டர் இருக்குது பாருங்கள். பீஃபில் இருக்கிற வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த வாட்டர்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம். பீஃபில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் கோகனட் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. பீஃபை இப்போ ஃப்ரை பண்ணணும், அதுக்காக தான். இப்போ அதில் இருக்க பீஃப் எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். எடுத்து போட்டு அதில் இருக்கிற அந்த மசாலா வாட்டரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீஃப் பீசஸ் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். பீஃப் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். பீஃப் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பீஃப் பீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பீஃப் பீசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீஃப் ஃப்ரை பண்ண அதே ஆயில்லையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுங்க. எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நீல பச்சை மிளகாய் லைட்டாக கீரி அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளி இல்லைன்னா மீடியம் சைஸ் தக்காளின்னா நீங்கள் 2 எண்ணம் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ரெசிப்பியில் மிளகாய் தூள் ஆட் பண்ணலை. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை, உங்களுக்கு வாட்டர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பீஃப் குக் பண்ண அந்த எக்ஸஸாக இருந்த அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்டர் தேவைன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பீஃப் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இந்த பீஃப் இந்த மசாலாவோட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை.
பீஃப் வேக வச்சு அந்த எக்ஸஸாக இருந்த அந்த மசாலா வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக சோப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மல்லி இலைகள் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளோட ஃப்ரைட் பீஃப் கிரேவிக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெலிஷியஸான ஃப்ரைட் பீஃப் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியோட பாலாடை, ஓட்டாடை, அப்புறமா ஜாலரப்பம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரச சாதத்துக்கும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். பாலாடை, ஓட்டாடை, ஜாலரப்பம் இந்த மூணும் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். Thank you for watching. Bye.